லோ பிரைஸ் 3,50,000 இருந்து நம்மகிட்ட வண்டி இருக்குது. ஈச்சர் இருக்கு, டாடா இருக்கு, பாரத் பென்ஸ் இருக்கு, எஸ்எம்எல் இருக்கு, பிக்கப் இருக்கு, படா தோஸ்ட் இருக்கு, டாடா 1109 தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி சிங்கிள் ஓனர் தான் லோன் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. எஸ்எம்எல் மஸ்தானா 22 மாடல் 22 அடி ஓப்பன் பாடி பிரைஸ் பார்த்தீங்கன்னா 950 நம்ம சொல்லிட்டு இருக்கோங்கண்ணா. லைலண்ட்ல வந்து நம்மகிட்ட வெரைட்டியா இருக்குங்கண்ணா. தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா. 20 அடி 8 கண்டெய்னர் தான். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா வண்டி ஜென்யூனா இருக்கும். இது வண்டி தெளிவா இருக்குண்ணா. இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா 10 வீல் கேட்டுட்டு தான் வண்டி நம்மகிட்ட ஒரு வண்டி வந்துருக்குதுண்ணா. வண்டி வந்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம். டாடா 1615 32 அடி கண்டெய்னர். இதுவும் பாத்தீங்கன்னா அகலம் 8 அகலம் ஹைட் பாத்தீங்கன்னா 9 இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1175 சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா அகலம் பாத்தீங்கன்னா 8 அகலம் ஹைட் பாத்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸ்டாக் லைன்ல 2015 மாடல் டோல் தான். ஹெவில ஒரு 10 வண்டி இருக்கு, எல்சில ஒரு 10 வண்டி இருக்குங்கண்ணா. பிக்கப்னா 2023 மாடல். வண்டி தெளிவா இருக்கும். வண்டி ஓட்டி பார்த்து நம்ம நெகசோல் பண்ணிக்கலாம். பாரத் பென்ஸ்ல 1670 இது பாத்தீங்கன்னா 3 வண்டி இருக்கு. 3 வண்டிக்குமே டயர் புதுசு போட்டுருக்குண்ணா. கிலோமீட்டர் கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி சிங்கிள் ஓனர் வண்டி. மெக்கானிக் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு செக் பண்ணுவாங்கண்ணா. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் பேசுவாங்க. முன்ன பண்ண பார்த்து பேசிக்கலாம். நம்ம கிட்ட லாரிஸ் எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்டார்டிங் என்ன பட்ஜெட்ல இருந்து இருக்கு? லோ பிரைஸ் 3,50,000 இருந்து நம்மகிட்ட வண்டி இருக்குதுங்கண்ணா. ஓகே, வெறும் 3,50,000 லாரியே தரோம். ஓகேங்கண்ணா. ஈச்சர் இருக்கு, டாடா இருக்கு, பாரத் பென்ஸ் இருக்கு, எஸ்எம்எல் இருக்கு. அதுல சின்ன வண்டியில பாத்தீங்கன்னா 4 வீல்ல பிக்கப் இருக்கு, படா தோஸ்ட் இருக்கு. நம்மகிட்ட எல்லா வண்டியுமே நம்ம பாலாஜி கன்சல்டிங்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு டீட்டெயிலா பிரைஸோட பார்க்கலாங்கண்ணா. கண்டிப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ எதுன வண்டி இருக்குது? நான் இது பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 2 வண்டி இருக்குதுண்ணா. ஓகே, டாடா 1109 தான். 2018 மாடல் சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த வண்டி டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 80% டயர் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. அதே இந்த வண்டி டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு 80% டயர் இருக்குது. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி சிங்கிள் ஓனர் தான். ஓகேங்கண்ணா. இதுக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம லோன் பண்ணி தந்துட்டு இருக்கோங்கண்ணா. ஓகே, இது என்ன பட்ஜெட்ல தரோம்? ஏன்னா இது பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம லோ பிரைஸ் தானே சொல்லிட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்து ஓட்டி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாம். ஓகே, சோ கண்டிஷன் எல்லாமே வண்டி தெளிவா இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா 2 வண்டியுமே. ஓகேங்க. அடுத்து இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குங்களா? இருக்குங்கண்ணா. அடுத்து இது என்ன வண்டிங்கண்ணா? நான் இது பாத்தீங்கன்னா எஸ்எம்எல் மஸ்தானா. இது பாத்தீங்கன்னா 2022 மாடல் 22 அடி ஓப்பன் பாடி. நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி 2 வண்டி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வண்டி தான் இருக்குது. ஓகேங்கண்ணா. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் தானா. இதுக்கு தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணி தந்துட்டு இருக்கு. இது என்ன பட்ஜெட் கரண்ட்ல இருக்குன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா 950 நம்ம சொல்லிட்டு இருக்கோங்கண்ணா. ஓகேங்கண்ணா. டயர் எல்லாமே ரன்னிங் கண்டிஷன்ல இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இது இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குங்களா? இருக்குங்கண்ணா. ஓகே. அடுத்து என்ன வண்டி நம்ம இது பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் 1215. ஓகே. லைலாண்ட்ல வந்து நம்மகிட்ட வெரைட்டியா இருக்குங்கண்ணா. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 2015 இருந்து 18 நிறைய வண்டி நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா. இது எத்தனை இயர்? இது பாத்தீங்கன்னா 2023 மாடல். 23 மாடல்னா 23 மாடல்ல நம்ம கிட்ட ஒரு 3 வண்டி இருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. 8 கண்டெய்னர் 24 அடி இருக்குங்கண்ணா. இது 8 கண்டெய்னர் வந்துரும். 8 கண்டெய்னர்னா. ஓகே. டயர் பாத்தீங்கன்னா 3 செட் டயர் நம்ம புதுசு போட்டுருக்கோங்கண்ணா. ஓகே. வண்டி தெளிவா இருக்குங்கண்ணா. 3 வண்டி நம்ம கிட்ட இந்த மாதிரி அவைலபிள் இருக்குங்கண்ணா. இது என்ன பட்ஜெட்ல ஸ்டார்ட்? இது நம்ம பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம 15 சொல்றோம்னா 15 அதுக்கு லோன் எல்லாமே பண்ணிக்கலாங்கண்ணா. தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா. டாடா 1212னா 20 அடி 8 கண்டெய்னர்னா. கண்டெய்னர் புது கண்டெய்னர் கட்டிருக்கா. டயர் இது 3 செட் புதுசு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமாங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 65,000 கிலோமீட்டர் தான் ஓடி சிங்கிள் ஓனர். ஓகேங்கண்ணா. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா வண்டி ஜென்யூனா இருக்கும், தெளிவா இருக்குங்கண்ணா. ஓகே. இதுக்கும் பாத்தீங்கன்னா லோன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 90% இது லோன் ஆகணும். ஓகேங்கண்ணா. பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம 16 ரூபா சொல்லிட்டு இருக்கோங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நேரா வந்தா முன்ன பண்ண பார்த்து பேசிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இது என்ன வண்டிங்கண்ணா? இது 2023 மாடல் தானா. 1216. ஓகே. 8 கண்டெய்னர் தான். எல்சி தானே, ஏல்ட்ரேடன் பாசிங் தானே. ஓகேங்கண்ணா. இதுவும் பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. இது எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எஃப்சி 2 வருஷம் இன்சூரன்ஸ் சொன்னீர்னா எடுத்து கொடுத்துருவோம். ஓகேங்கண்ணா. கிலோமீட்டர் இது ஒரு 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஓகேங்கண்ணா. இதுக்கும் பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1350 நம்ம சொல்லிட்டு இருக்கோங்கண்ணா. ஓகே. முன்ன நம்ம ஓட்டி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது என்னன்னா டிப்பரா? ஆமாண்ணா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாரத் பென்ஸ்ல 2018 மாடல் டிப்பர் இருந்துச்சுன்னா இப்ப பாத்தீங்கன்னா 2024. லேட்டஸ்ட் மாடல். ஓகே. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 இயர் எடுத்து கொடுத்தோம். எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் இருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கம்மியான 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓகே. அது சேலம் நம்பர் தான். ஆமாங்கண்ணா, சேலம் நம்பர் தானா. ஓகேங்கண்ணா. TN30. இது டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு 70% டயர் இருக்கு. ஓகேங்கண்ணா. இது வண்டி தெளிவா இருக்குண்ணா. இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா. ஓகே. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம 34 லட்சம் சொல்லிட்டு இருக்கோங்கண்ணா. ஓகேங்கண்ணா. முன்ன பின்ன பேசிக்கலாங்கண்ணா. ஓகே. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இது என்ன வண்டினா பயங்கரமா இருக்கு? இது பாத்தீங்கன்னா 10 வீல் அசோக் லைன்ல 9020. இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட 10 வீல் கேட்டுட்டு இருந்த வண்டி நம்ம கிட்ட ஒரு வண்டி வந்துருக்குதுண்ணா. ஓகே. லைலண்ட்ல இதோட மாடல் பாத்தீங்கன்னா 2016 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு. ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தானா. அகலம் பாத்தீங்கன்னா 8 அகலம், ஹைட் பாத்தீங்கன்னா 9 நல்ல வெயிட் தாங்க. வெயிட் நல்லா தாங்கணும். ஓகேங்கண்ணா. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம லோ பிரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். வண்டி வந்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம். நான் தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணி தந்துட்டு இருக்கேன். ஓகே. இது எந்த இயர் மாடல்னா? அது 2016 மாடல். ஓகே. நெக்ஸ்ட் இது என்ன வண்டிங்கண்ணா? இது பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா 1615 32 அடி கண்டெய்னர். இதுவும் பாத்தீங்கன்னா அகலம் 8 அகலம், ஹைட் பாத்தீங்கன்னா 9.
ஓகேங்கண்ணா. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் வண்டி 2016 மாடல். 16 மாடல். ஆமா, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குதுண்ணா. ஓகே. ஓனர் சிங்கிள் ஓனர். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 11.75 சொல்லிட்டு இருக்கோங்கண்ணா. 11.75 தானே, நம்ம கம்மி பிரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. வண்டி ஓட்டி பார்த்து நம்ம முன்ன பின்ன நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட் என்ன வண்டி நம்ம? இது பாக்குறது பாத்தீங்கன்னா அசோக் லைன்ல 9020. இது பாத்தீங்கன்னா 32 அடி கண்டெய்னர். இது பாத்தீங்கன்னா அகலம் பாத்தீங்கன்னா 8 ஹைட் பாத்தீங்கன்னா 9. ஓகேங்கண்ணா. 32 அடி கண்டெய்னர். இது ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தானே. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஓகேங்கண்ணா. இது பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம லோ பிரைஸ் தானே சொல்லிட்டு இருக்கோம். டயர் பாத்தீங்கன்னா ஒரு 70% டயர் இருக்கு. ஓகே. நிறைய லோடு தாங்கும். சிங்கிள் எக்ஸல் நிறைய பேர் நம்மகிட்ட லைன்ல சிங்கிள் எக்ஸல் கேட்டிருந்த வண்டி நம்ம பாலாஜி வெதர் கன்சல்டிங்ல வந்திருக்குங்க. ஓகேங்கண்ணா. இப்போ டைரக்டா வந்தாங்கன்னா ஓட்டி பாத்துக்கலாங்கண்ணா. இது என்ன வரிசையா இத்தனை வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? நான் இதுல பாத்தீங்கன்னா அசோக் லைன்ல 2015 மாடல் 12 தான். ஓகே. ஹெவி இருக்கு, எல்சிவி இருக்குண்ணா. ஹெவில ஒரு 10 வண்டி இருக்கு, எல்சிவில ஒரு 10 வண்டி இருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருந்தா கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எல்லாமே கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓகே. இது எல்லாமே எந்த இயர் மாடல்னா? அது 2015 மாடல்னா. எல்லாமே 15 மாடல்னா. ஓகே. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இது கம்மியான கிலோமீட்டர் தானே. எல்லா வண்டியுமே கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பிரைஸ் பாத்தீங்கன்னா எல்சிவி ஹெவி சேர்த்து நம்ம பிரைஸ் வந்து அதே பிரைஸ் தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 7.25னா. 7.25னா. இது எந்த வண்டி எடுத்தாலும் 7.25னா. 18 வண்டி ரெடி. 18 வண்டி இருக்குதுண்ணா. எந்த வண்டி ஒரு வண்டி எடுத்தாலும் 7.25னா பிரைஸ். ஓகே. நம்மகிட்ட 10 வண்டி எல்சிவி இருக்கு, ஹெவில 10 வண்டி இருக்குங்கண்ணா. ஓகே. எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் தானே. இருக்கிறதுல நம்ம பாலாஜி பேதர் கன்சல்டிங்ல தானே இருக்கிறதுல நம்ம கிட்ட லோ பட்ஜெட்ல வந்து நம்ம ரேட்டும் கம்மியா நம்ம பிரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா. ஓகேண்ணா. இத்தனை வண்டி எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்கே ஒரே 18 ஒரே இடத்துல நம்ம கிட்ட இப்ப 20 வண்டி இருக்குங்கண்ணா. ஓ சூப்பர்ண்ணா. பிக்கப்னா 2023 மாடல். 23 மாடல். ஓகேங்கண்ணா. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. தொட்டி எடுத்து புதுசா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இருக்குதுங்கண்ணா. ஓ ஓகே. வண்டி தெளிவா இருக்கும். டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 80% டயர் இருக்குங்க. ஓ சூப்பர்ண்ணா. இது என்ன பிரைஸ் நம்ம லோ பிரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். வண்டி ஓட்டி பார்த்து நம்ம நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இது எத்தனை ஓனர்? இதே மாதிரி இது சிங்கிள் ஓனர்ல தானே. சிங்கிள் ஓனர் தான். இதே மாதிரி நம்ம கிட்ட பிக்கப் இருக்கு, படா தோஸ்ட் இருக்கு, டாடா ஏசி இருக்கு. எல்லா வண்டியுமே நம்ம கிட்ட சின்ன வண்டியில இருந்து பெரிய வண்டி வரையுமே நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சோ இப்போ இந்த மாதிரி லோ கன்சல்டிங்ல வந்தாவே நம்ம சின்ன வண்டியில இருந்து பெரிய வண்டி வரையுமே எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ லாரி மட்டும் இல்ல சின்ன வண்டி இருக்குதுண்ணா, எடுத்துக்கலாங்கண்ணா. வண்டி தெளிவா இருக்கும், ரேட்டும் முன்ன பின்ன கம்மியா இருக்குன்னா பேசி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இதுக்கு லோன் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். நான் அடுத்த என்ன வண்டி நான் பாக்குறோம்? நான் இது பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா பாரத் பென்ஸ்ல 1670. இது பாத்தீங்கன்னா 3 வண்டி இருக்கு. 2020, 21, 23. ஓ வரிசையா இருக்கு. 3 வண்டி இருக்குங்கண்ணா. ஓகே. 32 அடி கண்டெய்னர்னா. ஓ எல்லாமே 32 அடி. ஆமாண்ணா. 3 வண்டிக்குமே டயர் புதுசு போட்டுருக்குண்ணா. ஓகேங்க. 3 செட் டயர் புதுசு போட்டுருக்குண்ணா. இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆமாண்ணா. எல்லாமே கரண்ட்ல இருக்குது. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 3 வண்டியுமே கிலோமீட்டர் கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடுது. சிங்கிள் ஓனர் வண்டி. ரேட் வந்து நம்ம கம்மியான பிரைஸ் தானே சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. 2020 மாடல் பாத்தீங்கன்னா 19 சொல்லிட்டு இருக்குங்க. 19. ஓகேங்கண்ணா. 2021 மாடல் பாத்தீங்கன்னா 20 ரூபா சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. ஓகேங்கண்ணா. 23 மாடல் பாத்தீங்கன்னா 21.50 ரேட் சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நம்ம ரேட் சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. வண்டி ஓட்டி பார்த்து முன்ன பின்ன அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாங்கண்ணா. ஓகே. சோ பிரைஸ் வேணா நெகோஷியபிள் பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகே. வண்டி தெளிவா இருக்கும். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா 3 வண்டியுமே. ஓகே. மெக்கானிக் கூட்டிட்டு வந்து அவங்க செக் பண்ணி பாத்துக்கலாங்கண்ணா. பாக்குற வண்டி தான் பாக்குறோம். இது பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடால பாத்தீங்கன்னா 1615னா 32 அடி கண்டெய்னர். ஓ ரெண்டுமே 2017 மாடல். ஓ சூப்பர்ண்ணா. கேஏ வண்டினா. இதுக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா. வண்டி தெளிவா இருக்கும். ரெண்டு வண்டியுமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் தானா. சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குதுண்ணா. ஓகேங்கண்ணா. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 11.75 தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 2 வண்டி நம்மகிட்ட இந்த மாதிரி இருக்கு. ஓகே. இந்த பட்ஜெட்ல வேற எங்கேயுமே கிடைக்காதுங்கண்ணா. நம்ம 11.75 சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. வண்டி ஓட்டி பார்த்து முன்ன பின்ன மெக்கானிக் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு செக் பண்ணுவாங்கண்ணா. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் பேசுவாங்க. முன்ன பின்ன பார்த்து பேசிக்கலாம். ஓகேங்கண்ணா. ஆனா எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் தான். ரன்னிங் கண்டிஷன் தானா. வண்டி தெளிவா இருக்கும். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். ஓகே. சோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ நிறைய பேர் வந்து லாரி யூஸ் லாரிஸ்ல கம்மியான பட்ஜெட்ல தேடிட்டு இருப்பீங்க. சோ இங்க தேவையான எல்லா பிராண்டுமே கம்மியான பட்ஜெட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். நம்ம பேர் நம்ம கம்பெனி தனீஷ்குமார்னா பாலாஜி விதன் கன்சல்டிங்ல ஒர்க் பண்றாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நிறைய வண்டி காமிச்சிருக்கீங்க. இதெல்லாமே எப்படின்னா இப்போ ரன்னிங் கண்டிஷன்ல சூப்பர் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஆமாங்க. கம்பெனி சர்வீஸ் ஓட்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம வண்டி விற்கிறதுனா. ஓகேங்கண்ணா. இப்போ நிறைய வண்டி காமிச்சிருக்கீங்க. இப்போ காமிச்ச வண்டி மட்டும் தானே இன்னும் நிறைய வண்டி இருக்குங்களா? இன்னும் வண்டி இருக்குங்கண்ணா. பாஸ்லயே நிறைய வண்டி நம்ம கிட்ட இப்போ வருதுங்கண்ணா. 24 அடி கண்டெய்னர் வருதுங்கண்ணா. ஓகேங்க. இன்னும் வண்டி நம்ம கிட்ட வர வேண்டியதே இருக்கு. ஓகே. இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே வண்டி தெளிவான வண்டி தானே. ஓகேங்கண்ணா. எல்லாத்துக்குமே நம்ம லோனும் பண்ணிக்கலாம்ண்ணா. தமிழ்நாடு முழுக்க நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். லோ மாடலுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் சோழால நம்மளுக்கு பெஸ்ட்டா லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்கண்ணா. வட்டி கம்மியா தான் இருக்கும். வட்டி கம்மியா தானே வரும். ஓகேங்கண்ணா. இப்போ நிறைய பேர் டேரக்டா இங்க விசிட் பண்ணி பார்க்கணும்னாங்க. விசிட் பண்ணா எக்ஸாக்ட் லொகேஷன் மட்டும் சொல்லிருக்கேன். நான் இது எங்க பாத்தீங்கன்னா சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் கண்ணம்பட்டி சிசு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்குதுங்கண்ணா. ஓகே. ஏதாச்சும் டவுட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. ஓகே. இப்போ டேரக்டா விசிட் பண்ணா எல்லா நாளுமே வரலாமா? பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ்னா. ஓகே. சோ நீங்க எல்லா நாளுமே வந்து டேரக்டா விசிட் பண்ணலாம். இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணா டேரக்டா விசிட் பண்ணி எந்த ஊரா இருந்தாலும் நம்ம அனுப்புவோம். வீடியோ கால் மாதிரி தான் பண்ணி தருவீங்க. போட்டோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு போட்டோ வேணும் அப்படின்னு சொன்னாலும் நாங்க போட்டோ எடுத்து அனுப்புவோங்கண்ணா. எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே. இப்போ நிறைய வண்டி இருக்குங்க. இப்போ பார்த்த வண்டி மட்டும் கிடையாது. நீங்க ஏதாவது யூஸ் வண்டி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அண்ணோட கான்டாக்ட் நம்பர் லொகேஷன் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ